மாற்றத்திற்கான விதை முதலில் உன்னுள் விதை. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஒரு வரி வாழ்க்கையை மாற்றுமா என்று கேட்டால் நிச்சயமாக ஒரு வரி வாழ்க்கையை மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகத்தையுமே மாற்றும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அந்த ஒற்றை வரி எது தெரியுமா? ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். தமிழர்கள் பொருத்தங்களை 10ஆகவும், கோள்களை 9ஆகவும், திசைகளை 8ஆகவும், சுரங்களை 7ஆகவும், சுவையை 6ஆகவும், பூதங்களை 5ஆகவும், வேதங்களை 4ஆகவும், தமிழை 3ஆகவும், ஏன் வாழ்க்கையை அகம் புறம் என 2ஆகவும் பிரித்தார்கள் தமிழர்கள். ஆனால் ஒழுக்கத்தை மட்டும் ஒன்றாகவே வைத்தார்கள். கண்ணுக்கு நிகராக கல்வியை சொன்ன வள்ளுவன் கூட உயிருக்கு நிகராக ஒழுக்கத்தை மட்டும்தான் சொல்லியிருக்கிறார். அது என்ன ஒழுக்கம்? ஒழுக்கம் ஒழுகுதல் என்ற அடிச்சொல்லிலிருந்து பிறந்ததாம். அதன் பொருள்தான் என்ன? சரியாக செய்வது. அதாவது ஒரு விஷயத்தை, ஒரு செயலை ஒரு முறை மட்டும் சரியாக செய்து விடுவதுதான் ஒழுக்கமா என்று கேட்டால் நிச்சயம் கிடையாது. தன் வாழ்நாள் முழுவதும் ஒரு செயலை செய்தால் அது சரியாக தொடர்ச்சியாக செய்வதுதான் ஒழுக்கம் என்று நம்முடைய வரலாறு இந்த மண்ணிலே சொல்லியிருக்கிறது. அதன் வரிசையில் வரலாறுகளை கொஞ்சம் அடுக்கி சொல்லட்டுமா? புள்ளி விவரங்களை வைத்துக்கொண்டு பேட்டி கொடுத்தவர் அல்ல, அறிக்கையை விட்டுக்கொண்டு அரசியல் நடத்தியவர் அல்ல, கோட்டையிலே இருந்து கொண்டு கோடை வெயிலை பற்றி பேசியவர் அல்ல. சிறையில் இருப்பதும் சிம்மாசனத்தில் இருப்பதும் ஒன்று என்று கருதியவர். ஆம், அவர் சிறையில் இருந்ததும் 9 ஆண்டு காலம், சிம்மாசனத்தில் இருந்ததும் 9 ஆண்டு காலம். அவர்தான் காமராசர். ஒரு முறை காமராசரும் அவர்களுடைய அமைச்சர்களும் நேருவும் ஒரு அறிவியல் கண்காட்சி திறப்பு விழாவிற்கு போயிருக்கிறார்கள். அங்கே ஒரு எடை பார்க்கும் இயந்திரம் இருக்கிறது. அமைச்சர்கள் அனைவரும் 1 ரூபாயை போட்டு தன்னுடைய எடையை சரிபார்த்து கொண்டிருக்க காமராசர் மட்டும் ஒதுங்கி நிற்கிறார். அமைச்சர்கள் அனைவரும் காமராசரை அழைக்கிறார்கள். வாங்களே, 1 ரூபாய் போட்டு உங்களுடைய எடை என்னன்னு பாத்திரலாம் அப்படின்னு கேட்கிறாரு. அப்பொழுது காமராசர் தயங்குகிறார். நேரு சொல்லுகிறார் இந்த செயலை பார்த்து, தன் எடையை பார்ப்பதற்கு கூட மக்களின் பணத்தில் 1 ரூபாய் எடுப்பதற்கு காமராசர் யோசிக்கிறார் போல என்று. அரசியலுக்கு வந்தவுடன் எடைக்கு எடை பொன்னையும் பொருளையும் சேகரிக்கும் தலைவர்களுக்கு மத்தியிலே தன் எடையை பார்ப்பதற்கு கூட மக்களின் பணத்திலிருந்து 1 ரூபாயை எடுக்காமல் வாழ்ந்த ஒரே ஒரு தலைவன் என்று சொன்னால் அது காமராசர் தான். அவர் அகத்தில் மட்டுமல்ல அரசியலிலுமே ஒழுக்கத்தை கடைபிடித்திருக்கிறார். சரி, இப்படி இருக்க விவேகானந்தர் ஒரு முறை கூட்டத்தில் பேசிவிட்டு கீழே இறங்கும்போது ஒரு அழகான பெண்மணி அவர்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்டாலாம். நான் உங்களை இப்போதே திருமணம் செய்து கொள்ள வேண்டும். சிரித்தபடி விவேகானந்தர் கேட்டாராம், எதற்காக என்று. உங்களை போன்று அறிவிலும் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் சிறந்த ஒரு குழந்தைக்கு நான் தாயாக வேண்டும் என்று. அதற்கு சற்றும் யோசிக்காமல் விவேகானந்தர் சொன்னாராம், என்னை போன்ற அறிவிலும் ஞானத்திலும் அழகிலும் சிறந்த ஒரு குழந்தையை பெறுவதற்கு இன்னும் 20-25 ஆண்டு காலம் ஆகுமே, அவ்வளவு காலதாமதம் வேண்டாம், நான் இப்போதே உங்களின் மகனாகி விடுகிறேன் தாயே என்று சொன்னாராம். பெண்களை வெறும் பொருளாக மட்டுமே பார்த்த அந்த காலகட்டத்தில் பெண்மையை தன் உயிரினும் மேலாக மதித்தவர்தான் விவேகானந்தர். இந்த சமூகத்திலே என்ன ஒரு மாற்றத்தை இந்த ஒழுக்கம் கொடுத்து விட முடியும் என்று கேட்டால், வள்ளுவர் ஜீவனை விட மேலாக ஒழுக்கம் இருக்க வேண்டும் என்று சொன்னார். வள்ளலாரோ எல்லா ஜீவனிடத்திலும் ஒழுக்கம் இருக்க வேண்டும், அது ஜீவகாருண்ய ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். இதனை இப்படி தன்னுடைய திருவருப்பாவிலே பேசுகிறார். துண்ணென கொடியோர் பிற உயிர் கொள்ள கண்ட போதெல்லாம் பயந்தேன், கண்ணினால் பிற உயிர்கள் ஐயோ பதைக்கும் போதெல்லாம் நான் பதைத்தேன், மண்ணினில் வளையும் தூண்டிலும் கன்னி வகைகளும் கண்டபோதெல்லாம் எண்ணி என் உள்ளம் நடுங்கிய நடுக்கம் என் தந்தை நின் திருவுளம் அறியும் என்றார். தூண்டிலே ஒரு மீன் மாட்டிவிட்டால் அந்த மீன் தன் உயிருக்காக எப்படி நடுங்குமோ அதை போல இந்த மண்ணிலே மனிதர்களால்
ஐந்தறிவு முதல் ஓரறிவு வரை உயிரினங்கள் படும் பாட்டை நான் கண்டு நடுங்குகிறேன், துடிக்கிறேன் என்று வள்ளலார் சொன்னாராம். இதனால் இந்த சமூகத்தில் ஒரு மாற்றம் விளைந்து விட்டதா என்று கேட்டால் ஆம், விளைந்து விட்டது. சாலையோரத்திலே அடிபட்டு கிடந்த ஒரு நாய்க்குட்டிக்கு மறுவாழ்வு அளிக்க வேண்டும் என்பதற்காக செயற்கை காலை பொறுத்து அதற்கு வாழ்வு அளித்திருக்கிறார் பாண்டிச்சேரியைச் சேர்ந்த தங்கராஜ் என்னும் சிறு இளைஞன். இந்த சிறு இளைஞனால் ஒரு மாபெரும் மாற்றம் இந்த சமூகத்தில் பிறந்து விட்டதா என்று கேட்டால் நிச்சயம் பிறந்து விட்டது. ஆம், ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் தானே, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் தானே. ஆக தங்கராஜின் உள்ளத்திலிருந்து தங்கமாக ஒழுக்கம் மிளிர் கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு வரி உங்களின் உள்ளத்திலே விதைக்க வேண்டும் என்று சொன்னால், நம் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக அது ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்கின்றதுதான். ஒருவேளை இந்த ஒற்றை வரியை மட்டும் உங்கள் உள்ளங்களிலே விதைத்து பாருங்களேன். இங்கே காவல்துறைக்கும் நீதிமன்றத்துக்கும் வேலையே இல்லாமல் போய்விடும். அப்படியே வாழும்போதே இந்த மண்ணும் இந்த உலகமும் சொர்க்கமாகிவிடும். உள்ளங்களில் விதையுங்கள், உயிரினும் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று. நன்றி ஆஷிகா, நன்றி. உங்களுடைய அந்த பேச்சொழுக்கு ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்கின்ற அந்த தலைப்பில் இந்த ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று ஏன் சொன்னார் வள்ளுவர் என்பதற்கு இந்த குறளினுடைய முதல் பாதி தான் விடை. ஏன்னா அது விழுப்பம் தருகிறது. விழுப்பம் அப்படிங்கிறது ஒரு மேம்பாடு, ஒரு உயர்வு அப்படிங்கிற பொருளில் நாம் எடுத்துக்கலாம். ஏன் உயிரை விட வள்ளுவர் ஒழுக்கத்தை உயர்வாக சொல்லணும் அப்படின்னா, ஏதோ மனித பிறவி எடுத்துட்டோம் என்பதனால நாம் உயர்ந்தவர்களாக ஆகிவிடுவதில்லை. ஐந்தறிவு ஜீவன்களோடு ஒப்பிடும்போது நாம் மேலானவர்களாக, ஏதோ மேம்பட்டவர்களாக தோன்றலாம். ஆனால் அது உண்மையிலேயே ஒரு மேலான ஒரு நிலையா என்று கேட்டால் இல்லை. ஒழுக்கமில்லாத ஒரு மனிதனை விட ஒரு ஐந்தறிவு ஜீவன், ஒரு பறவையோ ஒரு விலங்கோ நாய் பூனை காக்கா குருவி எவ்வளவோ மேலான ஒரு ஜீவன்தான். அந்த ஒழுக்கம், அந்த ஒழுக்க நெறி, அந்த நடத்தை, அந்த நேர்மை, அந்த அறம், அதெல்லாம் இருக்கும்போது தான் உண்மையிலேயே ஒரு மனிதன் ஆகிறான். இந்த பிறவிக்கு அப்பொழுது தான் ஒரு மதிப்பே நாம் கொடுக்குறோம். ஏதோ மனித பிறவையாக பிறந்துட்டோம் என்பதனால நாம் தான் உயர்ந்தவங்க என்கின்ற அந்த செருக்கோடு நாம் என்றைக்குமே இருக்கக்கூடாது. அது ஒரு வாழ்க்கையே கிடையாது. அதைத்தான் வள்ளுவர் இந்த குறளில் நமக்கு ரொம்ப அழுத்தமாக பதிவு பண்ணுறார். ஒழுக்கம் விழுப்பம் தரலான் அப்படிங்கிறாரு. வேறு எதுவுமே நமக்கு உயர்ச்சியை கொடுக்காது என்று நாம் இதிலிருந்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி ஒழுகுதல் அப்படிங்கிற சொல்லிலிருந்து தான் இது வருது. அந்த கன்சிஸ்டன்சின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். ஒரு நல்ல பழக்கம். இந்த இடத்துல ஒழுக்கம் அப்படின்னா அது நல்லொழுக்கம் அப்படிங்கிற பொருளை தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இன்னொரு இடத்துல அவர் கூடா நட்பு, கூடா ஒழுக்கம் அப்படின்னு கூட பேசுகிறார். அது செய்யக்கூடாதது, அதில் நாம் உறுதியாக இருக்கணும். இது நல்லொழுக்கம். இதை நாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும் எந்த ஒரு சூழலிலும். அதைத்தான் இந்த குறளில் வள்ளுவர் பெருமான் சொல்கிறாரு. அதனால இந்த காலத்துக்குன்னு மட்டும் இல்லை, எல்லா காலத்துக்கும் தேவையான ஒரு குறளாக இந்த குறள் இருக்கு. அந்த குறளின் குறளாக ஒலித்த உங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். நன்றி. நன்றி.